Hello students, good morning. Welcome back to English in Maths Academy. This is 10th Mathematics, Chapter 2, Numbers and Sequences. Exercise 2.9, question number 1. இதே question number 1ல போன வீடியோவில் first 3 questions பார்த்தோம். இப்போ 4th and 5th question பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், question number 4 பாருங்க. 1 plus 4 plus 9 plus 16 plus and so on plus 225. இது எல்லாமே என்னது? ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ஸ்கொயர் நம்பரை மாற்றி எழுதிக்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இப்போ இது என்ன பேட்டர்னில் இருக்கு? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ஃபார்முலா வந்து சிக்மா n ஸ்கொயர் equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6, where n equal to 15. இப்போ அப்ளை பண்ணலாமா? சிக்மா 15 ஸ்கொயர் equal to n equal to 15. ஸோ 15 நான் ப்ராக்கெட்டை டைரெக்டாக போடுறேன். n plus 1 equal to 15 plus 1, so 16. So 15 into 16 into 2 into 15, 30 plus 1, 31 divided by 6. டைரெக்டாக 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமான்னா 6ஓட மல்டிபிள் மேலே இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? இந்த 6ஐ வந்து ப்ரைம் ஃபேக்டராக பிரிச்சுக்கலாம். 2 into 3. ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6ல் 2 3 டைம்ஸ் வரும். 16 வந்து 8 டைம்ஸ் வரும். அகைன் 3 1s are 3 5s are equal to 5 into 8 into 31 equal to 5 8s are 40 into 31 equal to 0 அப்படியே போட்டுவிடுங்க. 4 டைம் இன்ட்டு பண்ணிங்கன்னா 4 1s are 4, 4 3s are 12. Therefore 1 plus 4 plus 9 plus 16 plus and so on 225 equal to 1240. Okay, அடுத்து 5th question. 6 square plus 7 square plus 8 square plus and so on plus 21 square. இது எப்படி இருக்குன்னா 6ல இருந்து 21 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் எப்படி இருக்கணும்? 1 ஸ்கொயர் டு n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கணும், ரைட்டா? அப்போ இதை மாற்றி எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு முந்தின நம்பர் என்னது? 5. ஸோ 5 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். ப்ளஸ் 5 ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ரெண்டு சீரீஸுமே எப்படி இருக்குது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்கா? ஸோ 1 to n ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட் ஒனுக்கு n வந்து n ஈக்குவல் டு 21, இதுக்கு n ஈக்குவல் டு 5. ஃபார்முலா சிக்மா n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n plus 1 இன்ட்டு 2n plus 1 divided by 6 equal to first ஒனுக்கு n வந்து 21, 21 into 21 plus 1 22 into 2 into 21 42 plus 1 43 divided by 6 minus second ஒனுக்கு n வந்து 5, so 5 into 5 plus 1 6 into 2 into 5 10, 10 plus 1 11 divided by 6 equal to, இதுவும் அதே போல தான். 6ஐ டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2 into 3 பிடிச்சிக்கோங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். 2 11s are, again 3 1s are, 3 7s are. ஸோ 7 into 11 into 43 minus இதை டைரெக்டாக 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 5 into 11
equal to 7 11s are 77. 77 into 43 equal to 3311 minus 5 11s are 55 equal to 1ல 5 போகாது borrow பண்ணுங்க 11ல 5 போனால் 6 இங்கே 0 இருக்கும் 1 borrow பண்ண 10 ஆகிடும் 10ல 5 போனால் 5 இங்கே 2 இங்கே 3 ஓகே therefore 6 square plus 7 square plus 8 square plus and so on plus 21 square equal to 3256. That's all. Okay students, இந்த ரெண்டு சம்முக்கும் என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும்? சிக்மா n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. ரைட், கண்டிப்பாக அந்த ரெண்டு சமயங்க எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.